இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒரு இளைஞன் கல்வி பெற்றவன், நற்பண்புடையவன், நல்லொழுக்கமுடையவன், இறைபக்தி உடையவன். திடீரென்று ஒரு நாள் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கும் போது என்ன சந்தேகம் என்றால், மெய்ஞானம் என்றால் என்ன, மெய்ஞானம் என்றால் என்ன என்பதுதான் அவனுடைய சந்தேகம். அதை உலமாக்களிடம் கேட்டான், பெற்றோர்களிடம் கேட்டான், பெரியோர்களிடம் கேட்டான். சரியான ஒரு திருப்தியான முடிவு விடை அவனுக்கு கிடைக்கவில்லை. பள்ளிவாசலிருந்து வெளியே வரும்போது ஒரு முதியவர் உட்கார்ந்திருந்தார். அவர் சொன்னார், அந்த இளைஞனை அழைத்து, உன்னுடைய சந்தேகம் தீர்க்க வேண்டும் என்றால், உன்னுடைய சந்தேகம் தீர வேண்டும் என்றால், உனக்கு மெய்ஞானத்தில் விளக்கம் வேண்டும் என்றால், இந்த ஆற்றங்கரைக்கு அப்பால் உள்ள காட்டில் ஓர் முதியவர் இருக்கிறார், இறை நாட்டமுடையவர். அவர் உன் சந்தேகத்தை தீர்த்து வைப்பார் என்று கூறுகிறார். அந்த இளைஞன் நாவில் ஏறி படகில் ஏறி கரைக்கு அப்பால் செல்கின்றான். அந்த காட்டில் அவரை தேடுகின்றான். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் முடிந்து அவர் கிட்ட ஒரு இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த இளைஞனும் முன் உட்கார்ந்து விடுகின்றான். அவர் முன் சற்று நேரத்திற்கு பின் அவர் உணர்கிறார், அவர் முன் ஒரு இளைஞன் இருப்பதை உணர்ந்து தன்னுடைய கண்களை திறந்து கேட்கின்றார், சொல்லப்பா, வந்தது என்ன விஷயம் என்றால், அந்த இளைஞன் கேட்கின்றான், மெய்ஞானம் என்றால் என்ன, இதற்கென விளக்கம் வேண்டும். இந்த விளக்கத்தை நான் பலரிடம் கேட்டு பார்த்தேன். அவருடைய விடை எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. பின் அந்த பெரியவர் கூறுகிறார், கல்வி கற்றிருக்கின்றாயா? கல்வியின் மூலம் என்ன கற்றாயோ அதை நீ மறந்துவிடு, அதற்கு நான் விளக்கம் கூறுகின்றேன் என்றார். கற்ற கல்வியை அவர் எளிதில் மறக்க முடியாது. ஆனால் அதை மறப்பதற்கு பல ஆண்டுகள் அவன் அந்த காட்டிலே இருந்து விடுகின்றான். அந்த இளைஞன் பின் அதை மறந்து விடுகின்றான். மறுபடியும் அந்த பெரியோர் இடத்தில் போய் கேட்கின்றான், நான் கற்ற கல்வியை, வித்தைகளை நான் மறந்துவிட்டேன், இப்போது எனக்கு விளக்கம் கூறுங்கள். மெய்ஞானம் என்றால் விலாயத் என்கின்றார் அவர். அந்த இளைஞனுக்கு புரிவதில்லை. விலாயத் என்றால் என்ன என்று கேட்கும்போது அந்த பெரியவர் கூறுகிறார், it is one kind of observing which create from your depth of mind அப்படின்றார். அதுக்கும் இளைஞனுக்கு புரியவில்லை. அந்த இளைஞனை அங்கே உட்கார வைத்து, லா இலாஹா இன்ன ஹலீமுல் அலீம் என்பதை நீ திருப்பி கூறிக்கொண்டே இரு. இதற்கான விளக்கம் உனக்கு புரிந்துவிடும் என்று சொல்லிவிட்டு அந்த பெரியவர் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். இதே வார்த்தைகளை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான், திருப்பி திருப்பி திருப்பி.
அது ஓராண்டாக இருக்கலாம், பல ஆண்டுகளாக இருக்கலாம். திடீரென்று ஒரு நாள் புலி ஒன்று வருகிறது, பெரும் புலி. அந்த ஆற்றின் இப்பக்கம் உள்ள ஊர்க்காரர்கள் அதை கவனிக்கின்றார்கள். அந்த புலி அவனை கவ்விக்கொள்கின்றது. கவ்விக்கொண்டு எடுத்து செல்கின்றது. அப்போதும் அவன் இதையே கூறிக்கொண்டிருக்கின்றான், லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னா ஹலீமுல் அலீம். இதையே கூறிக்கொண்டிருக்கின்றான். அப்போது அக்கரையில் உள்ள ஜனங்கள் இதை பார்த்து, புணமும் பேசுகிறதா அப்படின்னும் போது ஒவ்வொருத்தர் காப்பாற்ற விரும்பல. காப்பாற்றினாலும் அந்த கரையை கடந்து போகணும், அந்த ஆற்றுல இறங்கி கரை கடந்து போகணும், அப்போதான் காப்பாற்ற முடியும் நினைக்கிறேன். ஆனால் சற்று தூரம் போன பின்பு அந்த புலி அவனை விட்டு சென்று விடுகிறது. பின் சிறு சிறு காயங்கள் அவனுக்கு இருப்பதை அந்த பெரியவர் உணர்ந்து அந்த காயத்திற்கு உண்டான சில மூலிகைகளை போட்டு காயத்தை காயத்து வைத்திருக்கிறார். இப்போது புரிந்து விட்டதா என்று கேட்கிறார். அந்த இளைஞர் புரிகின்றான், குருவே. அப்போதுதான் அந்த இளைஞர் அந்த பெரியவருக்கு குருஸ்தானம் கொடுக்கின்றார். குருவே, இதை புரிந்துவிட்டது, எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. என்ன புரிந்தது என்று கேட்டால், இந்த பூத உடல் அழுகி விடுகிறது. ஆத்மானது நிலையாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். அப்போது அந்த குரு, எனக்கும் மிஞ்சிய சீடன் நீ, உன்னுடைய புகழ் மேலும் புகழ் பாடட்டும். இப்போது நீ ஊருக்குள் சென்று உன் பணியை தொடங்க, ஆற்றிற்கு அந்த புறம் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்ன என்றால், யகீன் தவஜ்ஜு என்று சொல்லக்கூடிய இதன் பொருள், நாம் ஒரு பொருளை ஏற்க வேண்டும், மனதார ஏற்க வேண்டும், உள்ளத்தால் ஏற்க வேண்டும். அது பழிக்கும். மெய்ப்பொருளாக இருந்தால் பழிக்கும். எத்தனை இறைஞானிகள் உள்ளார்களோ, தெய்வ பக்தி உடையவர்கள் உள்ளார்களோ, அவர்களின் ஆத்மா என்றும் அழிவதில்லை. என்ன மந்திரம் உச்சரிக்கின்றார்களோ அந்த மந்திரம் அவருடைய ஆத்மாவும் உச்சரிக்கும். அதனால்தான் நாம் பெரியோர்களை நாடி ஆசிர்வதற்காக செல்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மா அழிவதில்லை. பூதங்கள் அழியலாம், எரிய வைக்கலாம், கங்கையில் விடலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். ஏனென்றால் இது பிணம், பிம்பம். இந்த பிம்பத்திற்கு ஆயுள் கிடையாது, என்று வேண்டாலும் மறைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு நிலையாக இருப்பதுதான் ஆத்மா. அந்த ஆத்மாவை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் உள்ளத்தால் உண்மையாக நீங்கள் தெய்வ பக்தியில் ஈடுபட வேண்டும். அந்த குருவின் ஒரு சென்டென்ஸ், ஒரு வரி அவனை மட்டும் மாற்றவில்லை, அந்த ஊரில் இருக்கும் எல்லோரையும் மாற்றிவிட்டது. அவர்கள் எல்லாம் இந்த புனித ஆத்மாவாக மாற வேண்டும் என்ற நிலை அந்த இளைஞனால் ஏற்பட்டது அந்த ஊரில். நாம் இதை பின்பற்றுவோம், இறைஞானத்தில் ஈடுபடுவோம். நமக்கும் பலன் உள்ளதோ இல்லோ, மற்றவருக்கு இதனால் பலன் கிடைக்கும் என்பதை உறுதியாக நம்புவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.